Hey guys, welcome to Nani drawing class. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா இந்த தக்காளி பழம் வந்து எப்படி நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நந்தினி drawing class subscribe பண்ணலனா பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படினு சொல்லிறேன். பேப்பர் வேணும், பிரஷஸ் வேணும், அதுக்கு அப்புறமா வாட்டர் கலர்ஸ் வேணும். நமக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெட் அண்ட் க்ரீன், அதுக்கப்புறமா மாஸ்கிங் டேப் வேணும், கொஞ்சம் வாட்டர், அவ்வளோதான் நமக்கு வேணும். இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 4 கார்னர்லேயுமே வந்து மாஸ்கிங் டேப் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம மாஸ்கிங் டேப் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நான் பண்ணுற பெயிண்டிங் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறமா நம்ம நிறைய வந்து தண்ணி யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுவோம். அந்த சமயத்தில் அந்த பேப்பர் வந்து அப்படி தண்ணியில் நனைஞ்சு தூக்குன மாதிரி ஆயிடும். அப்போ நமக்கு ஒழுங்காக பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இப்படி மாஸ்கிங் டேப் போடுறோம். டேப் போட்டதுக்கப்புறமா தண்ணி வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 3 or 4 லேயர்ஸ் வந்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணி காயறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ரெட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த பிக்சருக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். கீழே வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். மேலே வந்து லைட்டாக நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டில் பெயிண்ட் பண்ணது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தக்காளி பழம் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ரெட் கலர் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இப்போது ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் லைட்டான ஒரு பிங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைட்டான ஷேடோடு ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும்போது நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இப்போது நமக்கு ஒரு இடத்துல வந்து டார்க்காக பெயிண்ட் பண்ணணும், இல்லை டார்க்கான ஒரு ஷேட் இருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே லைட்டான ஷேட் கொடுத்து பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து எங்கெங்கே டார்க்கான ஷேட் வேணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டே வந்து டார்க்கான ஷேட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா லைட்டான ஷேட் வேணுங்கிற இடத்துல வந்து நம்ம லைட்டான ஷேடு கொண்டு வர முடியாது. அப்படியே கொண்டு வந்தாலுமே அது வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைட்டான ஷேடோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் ஒரு 3 தக்காளி பழம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதை எல்லாமே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இங்கே பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ ஒரு ஷைன் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸை நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் ஒயிட்டாகவே விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு லைட்டான ஷேடில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கீழே ஒரு பிளாக் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த தக்காளி பழத்தை நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பிக்சரை பார்க்கும்போது அந்த தக்காளி பழத்தை ஒரு இடத்துல வச்சுருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு டார்க்கான ஷேட் இருக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் டார்க்கான ஷேட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ப்ரௌன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், இதோட கலர்ஸ் தெரியும், அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி ஷேடில் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேட் வர வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஒரு தக்காளி பழத்தை நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து விதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வெட் பண்ணிட்டேன். வெட் பண்ணதுக்கப்புறமா கார்னரில் மட்டும் ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த விதைகள் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டில் நம்ம வந்து எல்லோ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த சென்டர் பார்ட்லேயும் எல்லோ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த விதைகள் இருக்கிற இடத்த நீங்கள் வந்து தனியாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பெயிண்ட் பண்ணும்போது வந்து அந்த ஷேப் வராத மாதிரி இருக்கும், இல்லை ஆப்ஜெக்ட் வந்து ஒழுங்காக வராத மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா
பெயிண்டிங் வந்து நீட்டாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஓரளவுக்கு நம்ம வந்து தக்காளி பழம் அதுக்கப்புறமா கட் பண்ண மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னுமே வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்டில் நமக்கு ஷைனிங்காக வேணும், இல்லை எப்படி வந்து தக்காளி பழம் இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி அந்த இடத்துல ப்ரஷ் வச்சு நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணிங்க, அதாவது தண்ணி லோட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒயிட் ஆகிரும். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ வந்து தக்காளி பழத்துக்கு மேலே வந்து காம்பு இருக்கும் இல்லையா, அதை தான் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற காம்பு வந்து ஒரு ஹூக்கட் க்ரீனில் இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஷேட் நமக்கு கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் வந்து லைட்டாக ப்ரௌன், ஒயிட் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன கோடுகள், அதுக்கப்புறமா அந்த இலைகள்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷோட டிப் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட லைனர் ப்ரஷ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நிறைய வெஜிடபிள்ஸ் பெயிண்டிங்லாம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இது இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிக்சரெல்லாம் என்கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ப்ரௌன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இதே மாதிரியான வெஜிடபிள் வீடியோ வேணும், இல்லை ஃப்ளார்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இவ்வளோ தான், நம்ம வந்து அந்த தக்காளி பழம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஷேட் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பிளாக் யூஸ் பண்ணலாம், ஆர் ப்ரௌன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் என்னோடய இன்ஸ்டா பேஜில் நீங்கள் கேட்கலாம். இன்னும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜை பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்து என்னோடய பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ தான், நம்ம ஃபுல்லாகவே பெயிண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து தெளித்து விடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப்லாம் எடுத்துருங்க. இவ்வளோ தான், இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்று மழை தொடரட்டும்.